அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான நோன்பு பெருநாள் தொழுகை என்ற கடமையை நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி குத்பா என்னும் உரையை செவிதாழ்த்தி கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை வாரிசு முறையிலே பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை நம்மை சுற்றி வாழுகின்ற மற்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாம எல்லாருமே விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த பிரச்சாரம் செய்வதனுடைய அவசியத்தையும் இதனுடைய நன்மையையும் மறுமையில் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மையையும் கூட நாம விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால நம்மை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் பிற சமுதாய மக்கள் மத்தியிலே உள்ள கசப்பு உணர்வுகளை, வெறுப்பு உணர்வுகளை நம்ம நீக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள், இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம், ஒரு பயங்கரமான மார்க்கம் என்கிற அடிப்படையில் தான் மீடியாக்கள் மூலமாக நம்முடைய மார்க்கத்தை சில பேர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய சமுதாயத்தின் பெயரால் சில பேர் சில வன்முறைகளில் ஈடுபடுவதாக செய்திகள் வரும் பொழுது அதை காரணமாக வைத்து முஸ்லிம்கள் என்றாலேயே பயங்கரவாதிகள் தான், இஸ்லாம் என்று சொன்னாலே அது பயங்கரவாத மார்க்கம் தான் என்பதை மேற்கத்திய உலகம் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து அந்த கருத்தை உலக மக்களிடமெல்லாம் விதைத்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு பெரிய தடையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பேர் நமக்கு வந்திருக்குது இல்லையா? பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கொடூரமானவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில, முஸ்லிம் அல்லாத அதிகமான மக்கள் மத்தியில இந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறதே, இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களேயானால் இது நம்ம எளிதாக எதிர்கொள்ள முடியும். எப்படி எதிர்கொள்வது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள்ல எல்லா மதத்தினர்களுமே மிக அதிகமான தீவிரவாத வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பெயர் வரல. அது ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவங்க உலக அளவுல வரலாற்றை புரட்டி பார்த்தீர்களேயானால் அதிகமான பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களும் அதிகமான வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்தியவர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. இந்த உலகத்தில கிட்டத்தட்ட 9 சிலுவை போர் நடந்திருக்கிறது. சிலுவை போர் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் முஸ்லிம்களுடைய பகுதிகளிலே ஊடுருவி யுத்தம் செய்து அதுல 9 தடவையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஏராளமான முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இதுல 8 சிலுவை போர்கள் போப்பாண்டவருடைய உத்தரவுப்படி நடந்தது. 9 சிலுவை போர்களில 8 சிலுவை போர்கள் இந்த மதத்தின் பெயரால் நீங்கள் முஸ்லிம்களை கொன்று ஒழியுங்கள், அவர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யுங்கள், ஜெருசலத்தை மீட்டுங்கள் என்றெல்லாம் போப்பாண்டவருடைய உத்தரவுப்படி இந்த உலகத்திலே 8 சிலுவை போர்களும் மொத்தம் 9 சிலுவை போர்கள் நடந்திருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம்! மதத்தின் பெயரால் போருக்கு சிலுவை என்று பெயரை வைத்து இன்னொரு மதத்தவர்களை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி வேலை செய்த ஒரு சமுதாயத்தை பற்றி இன்றைக்கு யாராவது பயங்கரவாதி என்று சொல்லுகிறார்களா? தீவிரவாதிகள் என்றவர்களுக்கு இன்றைக்கு பேர் இருக்கிறதா? அந்த அளவுக்கு மக்களை என்ன செய்திருக்கிறார்கள்? கொன்று குவித்திருக்கிறார்கள். அதே போல உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீர்களேயானால் உலகத்தினுடைய பல நாடுகளையும் தங்களுடைய ஆளுகையின் கீழே கொண்டு தங்கள் மதத்தை திரிப்பதற்காக வேண்டி பெரிய வெறியாட்டங்களை எல்லாம்
அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியா இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்று கேள்விப்படுகிறீர்கள். அது என்ன காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்றால் என்ன? பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தின் கீழே அடிமைகளாக இருந்த நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள். காமன்வெல்த் நாடுனா என்ன? எந்தெந்த நாடுகளில் எல்லாம் பிரிட்டிஷார் தங்களுடைய ஆட்சியில வைத்திருந்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இப்ப சேர்ந்து, இது வெட்கமில்லாம இதுக்கு ஒரு அமைப்பு, நாங்க அடிமையா இருந்தவர்கள் தான் என்று சொல்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு, வெள்ளக்காரன் அடிமையாக இருந்த காலனி நாடுகளாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விளையாட்டு போட்டி நடத்துறார்களே. இந்த காமன்வெல்த் நாடுகள்ல அன்றைக்கு 54 நாடுகள் இருந்தன. அதாவது இந்த பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் 54 நாள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சிங்கப்பூர், மாலத்தீவு, மலேசியா, இலங்கை என்று, தென்னாப்பிரிக்கா என்று 54 நாடுகளை ஆக்கிரமித்து அவர்கள் தங்களுடைய மத பிரச்சாரங்களையும் கூட அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதிகளையும், அரசுக்கு சொந்தமான பகுதிகளையும் வழிபாட்டு தலங்களுக்காக, மத பிரச்சாரங்களுக்காக, மிஷனரி ஒர்க்குகளுக்காக கொடுத்து மதம் பிரச்சாரம் செய்தார்களே. அவர்களை பற்றி மத பிரச்சாரம் செய்து அதற்கு குறுக்கே வந்தவர்களை எல்லாம் அடக்குமுறை செய்து கொடுமைப்படுத்தினார்களே. ஜாலியன் வாலாபாக்கிலிருந்து எத்தனை படுகொலைகளை நம்ம வரலாற்றில் படித்திருக்கிறோம். இப்படியெல்லாம் 54 நாடுகளில் ஊடுருவி இருந்து யுத்தம் செய்து மக்களை கொன்று குவித்தார்களே. அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்று பெயர் வந்ததா? அவர்களை பற்றி யாராவது தீவிரவாதிகள் என்று சொன்னார்களா? இல்லை. ஏன்? இதான் நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி. அதே போல இதே நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்படி பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமித்தார்களோ அதே போல போர்த்துகீசியர்களும் இங்க வந்தார்கள். அதே போல டச்சுக்காரர்களும் ஹாலந்துக்காரர்களும் என்ன செய்தார்கள்? இங்க டச்சுக்காரர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு பகுதியை பிடித்துக் கொண்டு அவர்கள் மதமாற்றம், கட்டாய மதமாற்றம். போர்த்துகீசியர்கள் எல்லாம் கோவாவை கைப்பற்றிக் கொண்டு அங்க உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்து அங்க உள்ள பிற மதத்து வழிபாட்டு தலங்களை எல்லாம் தகர்த்து எரிந்து விட்டு இன்றைக்கு அந்த மதம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய வகையில, மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய வகையில கோவாவுல போய் என்ன செய்தார்கள்? ஆதிக்கம் செலுத்தியதெல்லாம் வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப தங்கள் மதத்தை பரப்புவதற்காக வேண்டி அந்த மிஷனரியுடைய ஆசையோடவும் ஆதரவோடவும் பல நாடுகளுக்குள்ளே புகுந்து எல்லாமே யாருன்னு பாருங்க. டச்சுக்காரர்கள் யாரு? அது பிரெஞ்சுக்காரர்கள் யாரு? அது மதத்தால் அவங்க யாரு? அதே மாதிரி வந்து போர்த்துகீசியர்கள் மதத்தால் யாரு? போர்த்துகீசியர்கள் வந்து அவங்க கத்தோலிக்க மதத்தை ஒரு பக்கம் பரப்புறாங்கன்னு சொன்னா, டச்சுக்காரர்கள் வந்து புராட்டஸ்டன்ட் மதத்தை நினைஞ்சாங்க, ஒவ்வொரு பகுதிகளையும் பரப்பினார்கள். காரைக்கால், பாண்டிச்சேரி, தரங்கம்பாடி, பரங்கிப்பேட்டை என்று பல ஊர்கள்ல அவங்களுடைய ஆதிக்கங்கள் இருந்ததை எல்லாம் நீங்கள் வரலாறுல படிக்கிறீங்க. எதற்காக இங்க வந்தார்கள்? சேவையாற்ற வந்தார்களா? தொண்டு செய்ய வந்தார்களா? இல்ல, தங்களுடைய மதத்தை வரும் பொழுது அந்த மத குருமார்களையும் கூட்டிக் கொண்டுதான் வந்தார்கள். இப்படி எல்லாம் வந்து இந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க? ஆதிக்கம் செலுத்தி மதத்தை கத்தி முனையில, துப்பாக்கி முனையில, ஆயுதத்தின் முனையில சொல்லுவாங்களே, அப்படி பரப்பியவர்கள் இன்றைக்கு பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுறாங்களா? அவங்களை யாராவது தீவிரவாதி என்று சொல்லப்படுகிறதா? உலகத்தில் எந்த மீடியாவது எழுதுகிறதா? இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து மத தலைமையுடைய ஆசையோடு நடந்தவை, மத தலைமையுடைய அங்கீகாரத்தோடு நடந்தவை. அவர்களே என்ன செய்தார்கள்? மதத்தை பரப்புறதுக்கு போங்க என்று சொல்லி மத தலைமையுடைய உத்தரவு பிரகாரம் நடந்த இத்தனை வன்முறை வெறியாட்டங்களுக்கு பிறகு அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் தீவிரவாதிகள் என்றோ பயங்கரவாதிகள் என்றோ சொல்லப்படவில்லை. ஏன்? இதை நீங்க சிந்திக்க வேண்டிய பெருநாள் தினத்துல நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி என்ன? அவங்க இதை விட வன்முறை வெறியாட்டம் நடத்தி அவங்க ஏன் இன்னைக்கு வந்து சாதுக்கள் என்று பெயர் வாங்கி இருக்கிறார்கள்? நல்லவர்கள் என்று, அஹிம்சாவாதிகள் என்று எப்படி பெயர் எடுத்தார்கள்? அதே போல இந்த அமெரிக்கா என்ற ஒரு தீய சக்தி இருக்கிறத, அவர்கள்லாம் என்ன அடிப்படையில் உலகத்தை போய் ஆக்கிரமிக்கிறார்கள்? தங்களுடைய மதத்தை பரப்புவதற்குத்தான். ஜார்ஜ் புஷ் கூட என்ன சொன்னாரு? இது ஒரு சிலுவை போர் தான் என்று சொன்னார். இது ஒரு நவீன சிலுவை போர் என்று சொல்ற அளவுக்கு மதவெறி முற்றி போய் 200 நாடுகள்ல அவர்கள் தங்களுடைய ராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த அமெரிக்கா வந்து தலையெடுத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் 1945 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 200 தடவை பல நாடுகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தார்கள். தங்கள் படையை இறக்கி அந்த நாடுகளை ஆக்கிரமித்து
அந்த நாடுகளை துவம்சம் செய்து அந்த மக்களை சுட்டு கொன்று குண்டு வீசி கொத்து கொத்தாக அழித்து எத்தனை நாடுகள் வியட்நாமை அழித்தார்கள், கௌதமாலாவை அழித்தார்கள், ஈராக்கை அழித்தார்கள், ஆப்கானிஸ்தானை அழித்தார்கள், ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகியில அணுகுண்டு வீசி லட்சக்கணக்கான மக்களை ஒரு நொடியில கொன்று குவித்தார்கள். இது என்ன பயங்கரவாதம்? அவர்களுக்கு சமாதான தூதுவர் என்று அவர்களுக்கு இன்றைக்கு பெயர். அவங்களுக்கு என்ன பேரு? சமாதானவாதிகள். நாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம். யாரு? உலக தீவிரவாதிகள் சொல்கிறார்கள், நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம். அப்ப இன்றைக்கு வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய மக்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. அந்த மிஷனரிகளுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் இருந்த ஒரு பகுதி, இவர்கள் சிலுவை போர் செய்து அதை கைப்பற்றி கொண்ட பிறகு ஒரு பள்ளி வாசலை வைக்காமல் எடுத்து தகர்த்தார்கள். ஒரு முஸ்லிம் என்று நடமாட விடாமல் கொலை வெட்டி கொன்று போட்டார்கள், சாகரித்தார்கள். அப்ப முஸ்லிமை இல்லாமல் துடை தெரிந்தார்கள். இப்படியெல்லாம் மதத்தை திணிப்பதற்காக வேண்டி வெறிபிடித்து அலைகிறவர்களுக்கு இன்றைக்கு என்ன பேரை காணா? தீவிரவாதி, பயங்கரவாதிங்கிற பேரை காணா. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான், போன மாசம் செய்யறான், அப்ப கூட வரமாட்டேங்க அந்த பேரு. இத பழங்கதை கிடையாது. நாளைக்கும் செய்வான், நேற்றும் செய்தான், நாளைக்கு என்ன செய்வான்? பாகிஸ்தான்ல கொண்டே குண்டை போடுவான், பாகிஸ்தான்ல கொண்டே ராணுவத்தை இறக்குவான், பங்களாதேஷில் இறக்குவான், இறக்கிக்கிட்டு நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லுவான். அப்ப எதனால இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை? முஸ்லிம்கள் மாத்திரம் நம்ம மத தலைமையில உத்தரவிட்டா அந்த குண்டுலாம் வைக்கிறான், எவனா 4 பேர் வச்சுட்டு போறான். மத தலைமையில உத்தரவு போட்டா அதெல்லாம் செய்யறான். அல்ல முஸ்லிம் நாடுகளா இருக்கலாம், ட்ரைனிங் கொடுத்து அனுப்புது. முஸ்லிம் நாடுகள்ல வாயை திறக்க கூட முடியாது. இந்த மாதிரி குண்டு வைக்கிறதுலாம் அவன் என்ன செய்ய மாட்டான். எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் சப்போர்ட் பண்ணவில்லை, எந்த ஒரு இஸ்லாமிய மத தலைமை இப்படி உத்தரவு போடவில்லை. ஏதோ 4 பேர் தன்னிச்சையாக விவரம் கட்டு போய் இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்படுகிறது. அவர்கள் மீது குத்தப்படவே இல்லையே. அவர்கள் கொன்று குவித்ததோடு முஸ்லிம்களுடைய இந்த சில சில்லறை வேலைகளை ஒப்பிட்டு பார்த்தோமே, ஆனால் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அவர்களால் கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் எதனால் இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது? இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது என்று சொன்னால், அவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். எதனால இந்த பேரு? இவ்வளவும் செய்துவிட்டு எதனால் அவர்களுக்கு சாதுக்கள் என்ற பெயர் கிடைக்கிறது? அஹிம்சாவாதிகள் என்கிற பெயர் எது கிடைக்கும்?